ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு தள்ளினா. எங்க ஆபிரகாமுக்கு 3 மனைவி. முதல்ல சாரா, 2வது கேத்தூராள், 3வது தான் ஆகார். பாருங்க, இவனுக்கு முதல்ல அவன் எதை ஒதுக்குறான்? ஆண்டவர் ஒதுக்க எதை சொன்னாரு? ஆகாரை ஒதுக்க சொன்னார். ஆகார் ஒதுக்கினா. கொடுத்தது யார் கொடுத்தா? அவன் மனைவியாகி சாராய் தான் கொடுத்தா. இப்ப சாராய் மூலமா அந்த காரியம் நடந்துச்சு, ஒதுக்கியாச்சு. 2வது நல்லா கவனிங்க, கேத்தூராள் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெகுமதிகளை கொடுத்து அவர்களை ஈசாக்கை விட்டு தூரமா விலகி வச்சுட்டான். எதனால விலக்கி வச்சான்? இவர்கள் என்றைக்கும் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகிய ஈசாக்குக்கு, அது நமக்கு அவர் ஒரு முள்ளா இருப்பா என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். அல்லேலூயா. இதுகளை என்னைக்கும் சரியா வராது. இதெல்லாம் உரிமை கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு நம்முடைய நன்மைகளை, வாக்குத்தத்தத்தை அழித்து போடுவதற்கு, அதை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு நம்ம சோதனை என்ன சொல்றது, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற சந்ததியாய் மாறு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் முதல்ல ஆபிரகாமுக்கு, நீ விடுதெல்லாம் விட்டுரு. அல்லேலூயா. நான் காமிக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எப்படிப்பட்ட தேசம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்லயும் அப்படி பாலும் தேனும் ஓடுற ஒரு ஆள் நல்ல நேரத்தில் நம்ம வேலைக்கு போகிறது கஷ்டப்படுவோம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எனக்கு சமீபத்தில் ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன். ஒரு வாலிப பிள்ளைகிட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க. உனக்கு என்ன சந்தோஷமா சொல்லு அப்படின்னா, அது சொன்னா, எனக்கு எப்பவும் சந்தோஷமா இருக்குன்னா, இன்னும் வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூடாது, என்னதை தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் எனக்கு கை நிறைய காசு வரணும், நான் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வரணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. விளங்குமா அந்த பிள்ளை? உண்மையா சொல்றேன். இது சந்தோஷமா அவங்களுக்கு? அப்ப அவங்க எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவங்க எதிர்பார்க்கிறது என்ன? இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம ஏதோ ஒன்று அனுபவிக்கணும், நம்முடைய இருதயம் பூரிப்பாருங்க, அதைத்தான் நினைக்கிறேன், தவறு சொல்லல. ஆனால் நாம் தேவனுக்குள் இருந்து தேவன் கொடுக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்து அதை அனுபவிப்போமே, ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் வேதனை கூட்ட, அதனால நமக்கு ஆசீர்வாதம், நன்மை உண்டாயிருக்கு. ஆனால் இதெல்லாவற்றையும் விட்டு நாம் மனம் திரும்பணும். இன்னைக்குள்ள உலகம், இன்னைக்குள்ள காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில தான் இருக்கு. இன்னைக்கு சொந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்க எடுத்து சந்தோஷம், அவங்களுடைய ஒரு மன நிறைவு, அதைத்தான் இன்னைக்கு அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பிடிச்சு வச்சுட்டு அதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கான ஒன்று. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோது அவங்க வாழ்க்கையில நிறைவேறாது. அல்லேலூயா. விடுங்க. ரூத்தை போல, ஆமா, நீ போகிற இடத்துல நானும் உம்மை பின்பற்றி வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அன்றி. நீங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நல்ல கவனி, நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன். அடுத்து மரணமே அல்லாமல் உம்மை விட்டு பிரித்தால், நல்ல கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். 18வது வசனம் சொல்லும் போது, அவள் தன்னோடு வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து பேசவே இல்லை. ஒரே வார்த்தையோடு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியாய் சொன்னார், பின்பற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை ஒரு பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து விட்டு என்ன செய்யணுமா? பின்பற்ற. அப்ப என்ன வெறுக்கணும், வெறுத்து இயேசுவை பின்பற்றணும். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்ட வெறுக்கிற அனுபவத்தில் இருக்கோம், விடுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா? நான் விட்டோமானால் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சொந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சீசருக்கு அப்பா ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்ப அவன் போய் சொல்றான், ஆண்டவரே என் தகப்பனா இறந்து போயிட்டார், நான் அடக்கம் பண்ணிட்டு பின்னாடி நான் பின்பற்றி வாரேன் அப்படின்னு சொல்ற. இயேசு என்ன சொன்னாரு? மரித்தோர் அடக்கம், நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த வார்த்தையை கேட்டுட்டு மறு பேச்சு பேசல. இயேசுக்கு பின்னாடி போயிட்டு அவங்க தகப்பனார் இறந்திருக்கிறார். இயேசு சொல்ல, மரித்தோர் அடக்கம், நீ என்ன பின்பற்றி வா.
அப்ப இந்த உலகம் உன்னை மறிக்க பண்ணும், உலகத்துடைய பாவங்கள் மறிக்க பண்ணும், உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்தில் சிற்றின்மை எல்லாம் மறிக்க பண்ணும். அவையெல்லாம் மரித்தோருடைய செயல்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் இவை எல்லாவற்றை விட்டு தேவனை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவனை பின்பற்றும் போதுதான் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுவதற்கு ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? விட வேண்டியதை விட்டான். விட்டுட்டு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. சோதனம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ஒரு ஐயா இருக்கிறார், நல்லா பாடுவார். டிஜிஎஸ் தினகரன் ஐயா வாய்ஸ்ல பாடுவார், சூப்பரா இருக்கு. இப்போ கடைசியில் கன்வென்ஷன் பேசும்போது கூட கடைசி நாள் அந்த வருகை காரியங்களை குறித்து தான் பேசி முடிச்சுட்டு கடைசி ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டை நான் இதுவரைக்கும் கேட்கல, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற பாட்டா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, ஒப்புவித்தேன் ஐயனே ஏற்றுக்கொள்ளும் என்னையே. உண்மையில் அவர் அந்த அந்த பாட்டை கேட்கும்போது பிரசங்கம் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறான். கடைசி நேரத்தில் அந்த பாட்டை பாடுறார். அந்த பாட்டை கேட்கணும் போல இருந்துச்சு, கேட்கணும் போல. அவ்வளவு ஒரு பிரசன்னத்தை உணர முடிஞ்சிச்சு. இந்த வார்த்தையுடைய ஒவ்வொரு கருத்தம் அப்படி இருந்துச்சு. அப்படியே டிஜிஎஸ் தினகரன் பாடினா எப்படி இருக்கும் அதே மாதிரி வாய்ஸ்ல பாடுறார். அவர் குரல்ல பாட்டு அப்படிதான் மேக்சிமம் அவருக்கு பாட்டு அவர் பாடுவார். அப்போ அதே வாய்ஸ் அந்த கேட்கணும் போல இருந்துச்சு. அப்போ அவருடைய ஜீவியத்துல நல்லா உய்து பார்த்தா விட வேண்டியதை சில விட முடியாம வச்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா பாடுறாரு, நல்லா இருக்கு. ஆனா ஒளிச்சு இன்ஜின் புகை விட்டுட்டு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒளிச்சு புகை விட்டுட்டு இருக்கிறார். இது யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். தெரிஞ்சு போச்சு. அப்ப தேவனே அந்த காரியத்தை சொல்றாரு, விட்டுருங்க அப்படின்னு சொன்னா விட முடியல. விட முடியாது இருக்கிறதுனால இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு வேதனைக்கு எதுவாகத்தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைங்க வீட்டில் அவர் தங்க முடியல, உறவினர் வீட்டில் போனாலும் அதிகபட்சமா அதிக நாள் தங்கி இருக்க முடியல. ஏதாவது குடும்பத்தில் நல்ல காரியம் தான் வருவாரு, 4 நாள் 5 நாள் நிற்பாரு, முடிச்சுட்டு அதை பிற்பாடு கண்டுக்கிறதுல அவர் போயிட்டே இருப்பார். ஏன்னா அவங்க வீட்டில் யாரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை. எதனால இல்லை? தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது இல்லை. அவ்வளவுதான் விஷயம். விட வேண்டியதை விட்டு பாருங்க, நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அல்லேலூயா.